ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் இனி இந்த ஃபேஸ்புக் பேஜில் தான் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுள்ளது பார்த்திங்கன்னா, இனி யாரும் பயம் கொள்ள வேண்டாம். வருகிற தை மாதத்திலிருந்து நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாக உண்ணும் உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டில் 3 மாதத்துக்கு தேவையான மூலிகை பொடி உங்களுக்கு நம்ம இலவசமாக தரப்போகிறோங்க. இது விடாமல் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, அதாவது காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றில் இதை ஒரு ஹெர்பல் டீ மாரியோ அல்லது கஷாயம், அதாவது சூப் மாரியோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, கொதிக்க வச்சு நீங்கள் ஒரு தேநீர் மாரி ஒரு குடிநீர் மாரி இது குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பரவாமல் ஒயிட் பேச்சஸ்ஸு கண்ட்ரோல் ஆகி போக குணமாகும். இது கூட சூப்பர் ஃபுட் ஹாப்பி லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா மெடிசன்ஸ் அது ஒரு சப்போர்ட், ஒரு 50%. மீதி 50% நாம் சொன்ன அனைத்து விடயங்களையும் கரெக்டாக பிடிக்கணும். ஒரு வேளை நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ரீ மெடிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அணுகி நீங்கள் அது இரவு நேரத்தில் சாதம் சாப்பிட்ட பிறகு 1/2 hour கழித்து ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம். இனி இப்படி தான் வெண்புலி நீங்கள் வெற்றி காண முடியும். இதை விட்டால் நீங்கள் எத்தனை லட்சம் நீங்கள் கொடுத்து எத்தனை மருத்துவமனைக்கு நீங்கள் போனாலும் உங்களால் 100% வெண்புலியை குணமாக்க இயலாது. நம்ம இதில் 10 ஆண்டு அனுபவம் இருக்குது. இதில் நானும் வெண்புலியால் பாதிக்கப்பட்ட நபர், ப்ளஸ் நானாகட்டும் ப்ளஸ் நீங்களாக இருக்கட்டும். இனி நம்ம பத்தியம், அதாவது கடும் பத்தியம் இருந்து உடல்நிலையை கெடுத்துட்டு இருப்பீங்க. அவ்வாறு பத்தியம் இன்றி இனி சிறந்த உணவுகளை பயன்படுத்தி நம்மளுடைய ஹெர்பல் மூலிகை ப்ளஸ் ஃபார்முலாவும் உங்களுக்கு சொல்லிடுவோங்க. இதன் மூலியமாக பயம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3 மாதம் உங்களுக்கு முற்றிலுமாக இலவசமாக தந்துடுவோங்க. அதன் பிறகு நீங்கள் நம்மகிட்ட பெற இயலாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சொல்லிடுங்க. நீங்களே செஞ்சுக்கணும். இல்லை எனக்கு டைம் இல்லை, செய்ய முடியாது, நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுலாம் அந்த பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை. நீங்கள் என்கிட்ட வாங்கணும் ப்ளஸ் என்னை தேடி வரணுங்கிறக்கூடிய அந்த டைம், காஸ்ட்டு, பஸ் ஃபேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு போய் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் ஒரு 50 ரூபா, நீங்கள் சிட்டியிலேருந்து அதிகபட்சமாக 50 ரூபா to 100 ரூபா போட்டாவே ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸில் போய் ஏறி இறங்குனீங்கன்னா நாம் சொல்லக்கூடிய ஹெர்பல் கம்பல்சரி கிடைக்கும். இல்லையா, நான் அதுக்கான விதைகள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம தந்துடுவோங்க. அதை நீங்கள் செடிகள் வச்சு வளர்த்திக்கலாம். ஒரு வேலை செடிகள் வச்சு வளர்த்த முடியல அப்படின்னா நான் செடிகள் வச்சு வளர்த்தி உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். அதை பேணி காக்கணும், அவ்வளோதான். வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த ஹெர்பல் மூலிகைலாம் உங்கள் கையில் கிடைக்கணும், பறிக்கணும், அதை பயன்படுத்தணும். ஓகேங்களா? பச்சிலையாவோ அல்லது காய வச்சு நெவலை உலர்த்தி பொடியாக்கி ஒரு ஹெர்பல் டீ, ஹெர்பல் சூப்பாவோ நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் உங்களை இனி குணமாக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்ம மேல் மருத்துவத்தில் வெற்றி கண்டு இருக்கிறாங்க. பல பேருக்கு பரவாமல் தடுத்து அது மட்டுமே க்யூர் பண்ணிட்டு வருது. ஆனால் அடித்தளத்தை அளிக்க கரெக்டான ஒரு மருத்துவ முறையை நம்ம எடுத்துக்கணும். அதில் உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாடு தான் என்னுடைய கோட்பாடு. அதை சார்ந்து தான் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி பல பேருக்கு நம்ம பயனுள்ள தகவலாக இது கட்டமைச்சிட்டு வந்தங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான், சித்தாவில் அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம கைட் பண்ணுங்க. நானும் அதுக்கான ஓன் ரிஸ்க் எவ்வளவோ எடுத்தேன். 10,000 ரூபா மெடிசன்ஸ் கூட சமீப நாட்களுக்கு முன்னாடி வாங்கி அதோடைய ஃபார்முலாவை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தங்க. எனக்கு பரவச்சு. இருந்தாலும் நம்ம பக்கத்து ஊரில் ஒரு தம்பிக்கு, எங்கள் ஊரில் ஒரு தம்பிக்கு இப்போ 2வது மாதம் மெடிசன்ஸ் போயிட்டு இருக்குது. யாருக்கும் பறிப்பு உள்ளவனுக்கு ஒரு டவுட் கூட சின்னதாக காலில் வந்திருக்குது. மேபி அவன் விடாமல் எடுத்தானே எப்படி ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சிடும். அண்ட் அதே போல் எங்கெல்லாம் போலி வைத்தியர்கள் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் போயிடக்கூடாது, எப்படிலாம் நம்மகிட்ட பணம் பறிப்பாங்க, எவ்வளோ ஆகும், அதனால் எப்படி சைடு எஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு வெண்புலி எப்படி பாஸ்ட்டாக பரப்பி விட்டுரும், இது எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங் நம்ம ஒரு நாள் நம்மளை நீங்கள் மீட் பண்ணும் போது எல்லாமே கற்றுக்கலாம். அதாவது என்ன தவறுகள் முக்கியமாக செய்யக்கூடாதுங்கிறது தான் நாம் வெண்புலி பரப்பி விடாமல் நம்ம பார்த்துக்க முடியும்.